புல் உலர்ந்து போம், பூ வதங்கி விழும், ஆனால் நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும். எசாயா 8:18. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் இறை வார்த்தை வழிபாடு இறைவனும் இறைவனின் வார்த்தையும் இறைவனின் அரசும் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்ற ஒரு செய்தியை நமக்கு வழங்குகிறது. முன்பொரு காலத்திலே ஒரு அரசன் இருந்தான். அவன் அடிக்கடி நெடும் பயணம் மேற்கொள்வதாக சொல்லி சில நாட்களோ சில மாதங்களோ வெளியில் சென்று விடுவான். மீண்டுமாய் அந்த நாட்கள் முடித்து தன்னுடைய அரசவைக்கு திரும்புகிற பொழுது மக்களின் தேவை என்ன என்பதை அறிந்து அனைத்தையும் அவன் நிறைவு செய்பவனாக இருந்தான். அவன் அவ்வாறு வெளியில் செல்கிற நாட்களிலே நாட்டை விட்டு எளியில் செல்ல மாட்டார். மாறாக ஒரு சாதாரண விவசாயியாகவோ அல்லது சாதாரண கூலி தொழிலாளியாகவோ தன்னுடைய நாட்டிற்குள் இருந்து மக்களின் தேவை என்ன என்பதை அறிந்து அதை அரசவையிலிருந்து நிறைவு செய்பவராக வாழ்ந்தார். அந்த அரசர் தான் வேறு யாருமல்ல, ஸ்காட்லாந்து நாட்டை ஆண்ட 4ஆம் ஜேம்ஸ் என்பவரே அந்த அரசர். அந்த அரசரை போலவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் கடவுளாய் இருந்த அவர் மக்களிடையே வந்து அவர்களிடையே குடிகொண்டு அவர்களுடைய அனைத்தையும் ஆய்ந்து அறிந்து அவர்களுக்காகவே தன்னுயிரை தியாகம் செய்த நிலையான அரசுரிமை கொண்ட நிலையான அரசாக இருக்கிறார் என்கிறதையே இன்றைய நாளின் இறை வார்த்தை வழிபாடும் நமக்கு எடுத்துரைக்கிறது. விண்ணும் மண்ணும் அழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் என்றுமே ஒழியவே மாட்டா என்கிற வார்த்தைகள், இயேசுவின் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் எந்த காலத்திலும் அழியாது என்கிற ஒரு உன்னதமான செய்தியை நமக்கு எடுத்துரைக்கிறது. இன்றைய நாளினுடைய முதல் வாசகத்திலே 4 விலங்குகளை, வலிமையான விலங்குகள் குறிப்பிடப்பட்டிருப்பதை நாம் வாசிக்க கேட்டோம். இந்த 4 விலங்குகளும் 4 வலிமையான நாடுகளை நமக்கு அடையாளப்படுத்துகின்றன. பாபிலோனிய, மேதிய, பாரசீக, கிரேக்க, ரோமை போன்ற 4 வலிமையான நாடுகளை அவை அடையாளப்படுத்தினாலும் இந்த வலிமையான 4 நாடுகளும் அழிந்து போகும். ஆனால் தானியேல் கனவு கொண்ட எந்த இறைவனின் அரசு மட்டும் எந்நாளும் அழியாது என்கிற ஒரு செய்தியை தான் இன்றைய நாளினுடைய முதல் வாசகம் நமக்கு கற்பிக்கின்றது. இன்றைய நாளின் இறை வார்த்தை வழிபாடு நமக்கு கொடுக்கிற ஒரு அழைப்பு என்னவென்று பார்க்கிற பொழுது, நிலையான அரசை உடைய நிலையான வார்த்தைகளை கொண்ட இயேசுவை அறிந்து அவருடைய வார்த்தைகளை நம்முடைய வாழ்விலே ஏற்று வாழ்வதன் வழியாக நமது விண்ணகமாகிய தாய் நாட்டை, அந்த விண்ணக அரசை நம்மால் உரிமையாக்கி கொள்ள முடியும் என்கிற ஒரு செய்தியை வழங்குகிறது. ஆண்டின் திருவழிபாட்டு ஆண்டின் இறுதி நாட்களில் பயணித்து கொண்டிருக்கிற நாம் நிலையான அரசாகிய விண்ணக அரசில் நம்பிக்கை கொண்டு அந்த அரசை உரிமையாக்கி கொள்ள இறைவனின் வார்த்தைகளை வாழ்வாக்க வேண்டிய அருளுக்காக மன்றாடுவோம். ஆமேன்.